தேனியில் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில், நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அதுல நாம கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான், அடுத்து பெற இருக்கிற மாதிரி அதான் மாபெரும் வெற்றி. இந்த ஸ்டாலின் பற்ற வைத்த தீ டெல்லியின் ஆணவத்தை சுட்டெரித்திருக்கு. நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. கருஞ்சட்டப்பட காவி படையை வீழ்த்தி இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணி மண்ணை கவி இருக்கு. இது சாதாரண வெற்றி அல்ல, இன்னும் 100 ஆண்டு கழிச்சும் வரலாற்றில் நின்று பேச போற வெற்றி. எதிர்கட்சிகள் எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க, கருப்பு கொடி ஏத்துனா கருப்பு சட்டை போட்டா முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ ஒரே போடா போட்டுட்டோமா இல்லையா? தமிழர்களை அவமதிக்கிறது மட்டுமே தன்னுடைய நோக்கமாக வச்சுட்டு பேசுகிற பாஜகவுடைய குரலாக இருக்கிற ஓம் பிர்லா அவர்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த மண்ணில் சமத்துவம், சமூக நீதி, பொது உடைமை, நம்முடைய கருப்பு சிவப்பு நீலக்கொடிகள் தான் பறக்கும். இன்னும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர உங்களுடைய காவி கொடி ஒருபோதும் இங்கே பறக்காது. தன்மானம் உள்ள தமிழர்கள் பறக்கவும் விடமாட்டார்கள். ஏப்ரல் 23 தேர்தலில் நீங்க வழங்க போற அடி இருக்கு, அதுதான் ரியல் அடி. 40 பேர் டெல்லிக்கு போய் என்ன பண்றாங்க அப்படின்னு எடுபடி எடப்பாடி கேட்டாரு. இப்ப பாத்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பாஜக காரங்களை பந்தாடிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த மண்ணுல யார் ஆட்சி வேணும்? தமிழ்நாடு அணியா, டெல்லி அணியா? வாக்களிப்பீர் உதயசூரியன்.